இன்றைக்கி நம்ம பாலக்கீரை நம்ம மாடியிலேருந்து அறுவடை பண்ண பாலக்கீரையில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ பாலக் பன்னீர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது நம்ம மாடியிலேருந்து ஒரு 2 கட்டுக்கு தேவையான அளவுக்கு கீரை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கு. அந்த தண்ணியில் போட்டு இம்மீடியட்டாக இன்னொரு பாத்திரத்தில் நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கீரையோடைய அந்த கலர்ஸ் மாறாது, நம்மளுக்கு அப்படியே அந்த எப்படி சொல்கிறது, அந்த க்ரீனிஷ் அப்படியே இருக்கும். பன்னீர் கிரேவி பண்ணும்போது சில பேருக்கு அந்த க்ரீன் கலர் மாறும், ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது அந்த கலர் மாறாமல் உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் ஒன்று. ஸோ இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் வீட்டில் எல்லாேருக்கும் இதுதான் ஒரு 4 பேருக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கிறோம் அந்த ஒரு இதை வச்சு தான் நான் இப்போ வந்து இதில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது பண்ணிட்டோமா, அடுத்தது இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, கூலிங் பாட்டிலில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் ஒரு 2 தக்காளி, குட்டி குட்டியாக தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசுனா 1 போதும். 2 வெங்காயம் நல்லா சாப் பண்ண நல்லா அரிஞ்சிட்டு பொடி பொடியாக அரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு இதில் 2 தக்காளி, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணணும். இன்னொரு பக்கம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல கீரை, அதை ஒரு ஜாரியில் போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி தனியாக வச்சுட்டு நான் ஒரு 300 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அந்த 300 கிராம் பன்னீர் நீங்கள் எப்படி பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணியும் போடலாம், இல்லை டைரெக்டாக நான் பன்னீர் எனக்கு ஷாலோ ஃப்ரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக கட் பண்ணி போடலாம். நான் லைட்டாக நெய்யில் ஷாலோ ஃப்ரை பண்ணி அதை எடுத்துருக்கேன். ஓகேவா? இன்னொரு பக்கம் ஸோ இப்போ நம்ம பன்னீர் கிரேவி பண்ணுறோன்னா ஒன்றில் சப்பாத்தி நான் எல்லாத்துக்குமே பன்னீர் எடுக்கும். பொதுவாகவே பன்னீர் எல்லாத்துக்குமே எடுக்கிற மாதிரி சூட் ஆகிறது தான். நான் இது வந்து கீ ரைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த கீ ரைஸுக்கும் இது சூட் ஆகணும்னு சொல்கிற மாதிரி அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கீ ரைஸுக்கும் ரெடி ஆகுது, அதே மாதிரி இந்த பன்னீர் கிரேவிக்கும் ரெடி ஆகுது. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி ஜீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்க வேணும், நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சம் பார்த்திங்களா மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட், அதையும் அதில் போட்டுட்டு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா லாஸ்ட்டாக போடணும், இப்போ போடக்கூடாது, சில்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இது லாஸ்ட்டாக இது ஒரு ஹாஃப் வேக்காடில் இருக்கும்போது கொஞ்சம் கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி, இது எல்லாமே நான் சொல்கிறது கால் ஸ்பூன் போட்டுக்குங்க. சில்லித்தூள் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குங்க. ரொம்ப ஸ்பைசி நான் சாப்பிடுவேன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் காரம் அதிகமாக எடுங்க, இல்லை மைல்டாக தான் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அதை போட்டுட்டு அது நல்லா ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்க, நம்ம எண்ணெய் அப்படியே வெளியே தள்ளும்போது நம்ம அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணோம், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீரை, கரம் மசாலா, கஸ்தூரி மேத்தி எல்லாம் போட்டு ஒரு வதக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, அடுத்தது இதில் மெயினாக மிக்ஸி அலசி அதிலே விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த பன்னீரை நம்ம அதில் போட்டுடலாம். ஆல்ரெடி பன்னீர் வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். லைட்டாக அதில் போட்டுட்டு ஒரு கொதி வரும்போது உங்கள்கிட்ட மலாய் இருக்குன்னா மலாய் போடுங்க, இல்லை என்கிட்ட மலாய் கிடையாது அப்படின்னா அது டேஸ்ட்டுக்கு தான், இல்லை வேண்டாம் நான் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மலாய் இருந்தால் மலாய் போடுங்க, இல்லையா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தாலும் லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு இறக்கி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்மளுக்கு கடாய் பன்னீரோடைய இதுதான் பாலக் பன்னீர், கடாய் பன்னீர். நிறைய பன்னீர் வெரைட்டிஸ் நம்ம பண்ணுறோம். ஆனால் குழந்தைங்களுக்கு உண்மையாகவே எங்கள் வீட்டில் வந்து எப்படின்னா, குழந்தைங்க கீரை இந்த மாதிரி கொடுத்தா ஈஸியாக சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டத்தை நம்ம அதில் போடும்போது சாப்பிடுவாங்க. அதே நம்ம கீரை வந்து வதக்கியோ தாளிச்சியோ பொரியலோ அந்த மாதிரி கூட்டவோ கொடுத்தா இறங்காது.
லாஸ்ட்டாக இதில் ஒரு மெயின் திங் என்னென்னா ஒரு தடுக்கா. பன்னீர் கிரேவிங்க எல்லாத்துக்குமே ஒரு தடுக்கா கொடுத்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இதில் இன்னும் ஸ்பெஷலாக ஏற்றுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம், காஞ்ச மிளகா, வரமிளகா அது ஒன்று போட்டுட்டு 2 பல் பூண்டை இடித்து போட்டு ஒரு தடுக்கா கொடுத்தா ஸோ நம்மளோட இது ரெடி. அடுத்தது இது இப்போ நான் சப்பாத்தின்னு சாப்பிடும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அந்த கிரேவி. ரைஸ் ஐட்டம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வாட்டரியாக இருந்தால் தான் இது நல்லா சூட் ஆகும் இந்த ரைஸுக்கு. வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.